போங்க போங்க போங்க, இன்னைக்கு நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். ஓகே எஸ் சார், இன்னைக்கு என் ட்ரைனிங்க பாருங்க. குரூப் பில இப்ப நீ தான் மிட்ஃபீல்டர், புரியுதா? தேங்க்யூ சார். என்னாச்சு? குரூப் பியோட லைன் அப் ஷாட்டை பார்த்துட்டு வரேன் சார். அதுல என் பேர் இல்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? குரூப் பில இருந்து வர யாருமே நீங்க தூக்கலையே. மத்தவங்க முன்னாடி குறைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட பெஸ்ட் கேம் தானே சார் நான் பிளே பண்ணேன். அவசரப்படாத முனீஸ், ஒரு கதவு முன்னா என்ன? எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரியல. ஆண்டவனோட கனவு கதவை திறந்துட்டான். குரூப் ஏல உன்னை சப்ஸ்டிடியூட்டா போட்டிருக்கோம். லண்டன்ல நடக்கிற மேட்சுக்கு நீ போற. ஓகே கைஸ், இது எல்லாருக்கும் பெரிய விளையாட்டு. கண்டிப்பா ஜெயிச்சாகணும். ஓகே, நாம நினைச்ச மாதிரி ஜெயிச்சு இந்த சாம்பியன்ஷிப் போட்டிக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா இப்பதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இது சாதாரண போட்டி கிடையாது. அவங்க டீம்ல ஏகப்பட்ட பேருக்கு நிறைய இன்ஜுரிஸ் ஆயிருக்கு. அதையெல்லாம் மீறி அவங்க புது லைன் அப் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு விளையாட்டுல தான் தெரியும். அதுல அவங்களுடைய புது சப்ஸ்டிடியூட் சாண்டியாகோ முனியாஸ். இது அவருடைய முதல் ஆட்டம். அவர் யாரு என்னங்கிறதே தெரியாது. இப்படி ஒரு புது பிளேயரை இவ்வளவு பெரிய மேட்சுக்கு இந்த டீம் எப்படி கொண்டு வந்ததுங்கிறதே பெரிய ஆச்சரியக்குறியா இருக்கு. இவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் இவ்வளவு பெரிய மேட்ச் விளையாடும் போது கொஞ்சம் நடுக்க இருக்கத்தான் செய்யும். அந்த நடுக்கை உங்களுக்கு தோல்வி ஆயிடக்கூடாதுங்கிறதே உங்களுக்கு யோசிக்கிறது. பட் எனிவே டீமோட வெற்றி எப்படி வேணாலும் வரலாம். மேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. மேட்ச் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதான் ஆரம்பிச்சது. யார் கோல் போட்டா? இன்னும் ஒருத்தரும் கோல் போடல. அதான் ரொம்ப பதஷ்டமா இருக்கு. அவன் என்னடா பால கோலுக்கு அடிக்காம எங்கேயோ அடிக்கிறான். கோலுக்கு தள்ளிட்டு போங்க. என்னடா இப்படி விளையாடுறானுங்க? முனேஷ் எழுதுரு. முனேஷ் எழுந்துரு, நீதான் உள்ள போன. இந்த நிலைமையில டீமுக்கு வேற வழியே இல்லைங்கிறது தான் உண்மை. அவங்க புது பிளேயர் முனிஸ் தான் இப்ப உள்ள வந்தாகணும். ஆட்டத்தோட பரபரப்பான இந்த கட்டத்துல இவர் திறமை எப்படி இருக்குன்னு பாப்போம். முனிஸ் அவங்க வெறியோட இருக்காங்க, ஜாக்கிரதையா இரு. யாரா இவன்? புதுசா இருக்கா? என் பையன் அவன் என் பையன் முனேஷ். என்னோட பையன். என்ன சார் பின்னாடி நீங்க சாதாரணமா சொல்றீங்க? முன்னாடி வந்து உட்கார்ந்து பாருங்க சார். வா சார், உட்காருங்க 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 உட்காருங்க. ஆட்டத்தின் பரபரப்பான கட்டத்தில் முனிஸ் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். டீமை உள்ள புள்ள அட்டகாசம் பண்ணு வைக்கப்பட்டுள்ளது. என்ன ஒரு அற்புதமான ஓட்டம்! இப்படி ஒரு ஓட்டத்தை நான் பார்ப்பது கிடையாது. நியூகாசலுக்கு ஒரு வாய்ப்பு. உங்க பையனால நமக்கு இப்ப ஃப்ரீ கிக் கொடுப்பாங்க. நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. கோல் போடுவானா? இவன் சில சமயம் ஆணவத்திலே கோலை விட்டுருவான். நியூகாசல் மட்டும் இந்த கோலை போட்டுட்டாங்கன்னா ஹாரிஸுக்கும் முனிஸுக்கும் இந்த டீமோட வெற்றியில மிகப்பெரிய பங்கு இருக்கு. கம் ஆன் நியூகாசல். விட்டுறாத விட்டுறாத. ரொம்ப கஷ்டம்.
இதனாலதான் நம்ம இந்த தடவை ஜெயிச்சிருக்கோம். என் பையன் கலக்கிட்டான். அவன் பெரிய பிளேயரா வரப்போறான். கலக்கிட்ட அற்புதமான விளையாட்டு. ஆட்டம் முடியும் நேரத்தில் நியூகாசிலின் அற்புதமான கோல். இந்த ஆட்டத்தில் இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று நமக்கு தெரிந்துவிட்டது. போது ரொம்ப ஆடிட்டீங்க, உட்காருங்க. நீ கலக்கிட்டடா. முனேஷ் இங்க வா. அந்த நேரத்துல பெனால்டி வரணும்னு எதுக்கு யோசிச்ச? இல்ல ஃப்ரீ கிக் கிடைச்சா கோல் போட்டுடலாமா என்ன? 2 பிளேயர்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிட்டு நீ முன்னாடி வந்திருந்தா நீயே கோல் போட்டுருக்கலாம். விளையாடும் போது 4 பக்கமா பார்க்க கத்துக்க. இவரு திட்டுறாரா பாராட்டுறாரா? நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் சொன்னாங்க, அதான் வந்துட்டேன். ஹலோ சார், நல்லா இருக்க. நீ ஏன் டென்ஷனா இருக்க? எல்லாரும் இங்க தானே இருக்காங்க, நீ பேசாம வா. நீ அவ்வளவு சூப்பரா விளையாடுனது எல்லாருமே பாத்துருக்காங்க. ஜானி. ஹை மனிஷ். ஹாய். கங்க்ராட்ஸ். இன்னைக்கு ரொம்ப அற்புதமா விளையாண்ட நீ. ஓ தேங்க்ஸ். என் மொத்த ஃபேமிலியும் உங்க விளையாட்ட வெறித்தனமா ரசிப்பாங்க. என் பாட்டி உங்க இனிமே உன் விளையாட்ட பாட்டிக்கு உன் ஆட்டத்தை தவிர வேற யார் ஆட்டமும் பிடிக்காது. ஆல் தி பெஸ்ட் மனிஷ். தேங்க்யூ வெரி மச் சார். ஆமா, முனிஸ் இன்னைக்கு கலக்கிட்டான்ல. ஹரிஸ் அவ்வளவு பெரிய பிளேயர். எல்லாத்துக்கும் ஆச்சரியப்படாத, இவங்களும் உன் ட்ரீம் பிளேயர்ஸ் தான். ஹாய். என்னப்பா இவன் நம்ம கூட பழகவே பயப்படுறான்? ஹாய். உங்க விளையாட்ட நிறைய பாத்திருக்கேன். அப்ப இவன் விளையாடி பார்க்கலையா? டெய்லி நைட்டு வீடியோ கேம் விளையாடி பாத்திருக்கேன். சரி, ஓகே. உங்களெல்லாம் பாக்குறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லா விளையாடுங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். கிளம்பு. ஓகே கைஸ், ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்க்கலாம். Okay. பை பாய். பை. இங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. விளையாட்டை இதே மாதிரி மெயின்டைன் பண்ண. சரி வா, இங்க ரொம்ப போர் அடிக்குது. என்ன சொல்ற? எங்கலன்னா வேற எங்க? சொர்க்கத்தை காட்ட போறேன்டி. சொல்ல முடியாது, நீ என்கிட்டயே சொல்றியா? வேற வழி இல்ல, மன்னிச்சிருங்க சார். மோனலிசா ஒரு நிமிஷம், என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் எதையும் கேட்க நீ விரும்பல. பார்த்த விஷயம் அப்ப போய் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? யார் சொன்னா? நான் தான் தம்பி சொன்னேன். அது எவ்வளவு பெரிய விஷயம். பார்த்து என்ஜாய் பண்றதுல தப்பே இல்ல. உனக்கு பிடிக்காதது பண்ண மாட்டேன்னு உனக்கே நீ தெரியும். இதை பண்ணாதான் சொல்றதுக்கு நான் யாரு? நீ உன் வேலையை பாரு, பையன் வேலையை பாத்துக்கிறேன். முடிஞ்சா உன் ஃப்ரெண்டு செடியை பாத்துட்டு போ. இன்னும் கொஞ்ச நாள் உனக்கும் அந்த நிலைமைதான். ஹே, ஹாய்டா முனிஷ். என்னாச்சு உனக்கு? பசங்களோட சேர்ந்து நேற்று குடிச்சிட்டு ஆட்டம் போட்டேன்டா. மப்பிள் எங்கேயோ போய் விழுந்து காலில் பயங்கரமா அடிபட்டுருச்சு. சரி பண்ணிட்டு வாங்க, விடு, கவலைப்படாத. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். சரியாகாதா மச்சான்? அப்படியே சரியானாலும் இனிமே என்னால் விளையாட முடியாதான். எல்லாம் முடிஞ்சிருச்சு மச்சான். நான் பெரிய பிளேயர் ஆக முடியாது. ஆனவத்தில் ஆடி என் ஆசை நிராசை ஆயிடுச்சு. பாத்தியா, தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையில எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். தெரியாம கூட இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். நீ என்ன மறுத்துற மாட்டல்ல? அந்த உரிமை எனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உன்னை முழுசா நம்புறேன். சின்னிக்கல, எனக்குமே நம்புவேன். சார் எங்க போயிட்டு வராரு? வெளியே. என்ன போட்டு கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன போட்டு கொடுத்திருந்தா பாஸ் என்ன கிழின்னு கிழிச்சிருப்பாரு. நம்ம பண்ணது தப்பு. இன்னொரு வாட்டி அந்த தப்பு பண்ணிடாத. கோமா இருக்கான். உன் வாழ்க்கையே இதனால வீணாயிட்டு இருக்க. அதனாலதான் உன் லவர் உன்னை விட்டு போனா. திரும்பி வருவா. கண்டிப்பா வரமாட்டான். ஏன்னு தெரியுமா? நீ எப்பவும் ஊரை சுத்துற, ஆனா உறவை மதிக்க மாட்டேங்கிற. காசை விட்டு எரிஞ்சா நம்மளை சந்தோஷப்படுத்த நம்ம கூட ஊர் சுத்த 1000 பேர் வருவாளுங்க. ஆனா கூட சேர்ந்து வாழ நமக்கு நம்பிக்கையா இருக்க எவ்வளவு ஒருத்தி தான் இருப்பா. அந்த மாதிரி ஒருத்தி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஹாரிஸ்?
இன்னைக்கு நீ மாஸ்ல இருக்கிறதுனால நீ கூப்பிட்டா உடனே அத்தனை பேரும் உன் பின்னாடி வராளுங்க. இதே உன்னோட மவுஸ் குறைஞ்சிருச்சுன்னா நாளைக்கு ஒருத்தர் கூட உன் பின்னாடி வர மாட்டாங்க, புரிஞ்சுக்க. இதுலதான் உனக்கு சந்தோஷம் போயிட்டு இருந்தா நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஒருத்தர் கூட உதவிக்கு வர மாட்டாங்க. இப்ப கூட உனக்கு கேட்டு போற உன்னையும் நம்புறவள தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்க. வெளியே போடா. என்ன அட்வைஸ் பண்றியா? இந்த ஃப்ரீயா கொடுக்கிற அட்வைஸ் எல்லாம் வேற யார்ட்டையாவது போய் சொல்லு போ. அண்ணா இந்தாங்க, இதை இறக்கி வைங்க. அப்பா இன்னும் வரலையா? அப்பா எங்கப்பா போனீங்க? அப்பா அப்பா டைம் ஆச்சுப்பா. எங்க போனார் இவரு? ஆகவே